இவங்கள பாருங்க, காது கேட்காட்டாலும் வாய் பேச முடியாவிட்டாலும் இறைவன் வழங்கியிருக்கிற அந்த திருக்குரானை ஓதி நன்மை அடைந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சைகை மூலமாக செய்து அதை அடைந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் நம்மில் பல பேர் அல்லாஹ் நமக்கு அழகான கண்களையும் நல்ல காதுகளையும் தந்து அதன் மூலமாக பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் வழிவகை செஞ்சிருக்கிறான். ஆனால் அப்படி இருந்தும் கூட நம்மில் அதை செய்யாமல் இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜஅல்லஹு ஐனைன் வலிசான வ சஃபத்தைன், நாம் உங்களுக்கு கண்களை தரவில்லையா, காதுகளை தரவில்லையா, அதன் மூலம் நீங்கள் பார்க்கவில்லையா, கேட்கவில்லையா என்று கேட்கிறான். ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய திருக்குரானை ஓதுவதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறோம். அல்லது ரொம்ப சோம்பேறித்தனமாக அதை ஓதுவதற்கே ரொம்ப யோசிக்கிறோம், அல்லது கேட்பதற்கே ரொம்ப யோசிக்கிறோம். எனவே இவர்கள் எந்த அளவுக்கு மெனக்கெடுகிறார்களோ அதைவிட நாம் கூடுதலாக மெனக்கெடணும். ஏன்னா அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் சிறப்பாக தந்திருக்கிறான். எனவே இதன் மூலமாக நாம் நன்மை அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. முடிந்த அளவிற்கு குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறுங்கள்.